அடுத்து நமக்கு ஒரு பேராபத்து காத்துட்டு இருக்கு. அதாவது வருகிற ஜூலை மாதம் ஆர்சிஇபி அப்படிங்கிற ஒரு மாநாடு, கருத்தரங்கம்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு மாநாடு ஹைதராபாத்தில் நடக்க போகுது. அந்த ஹைதராபாத்தில் நடக்க போகிற அந்த மாநாட்டோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 16 நாடு நம்மளோட ஒப்பந்தம் போட போகுது. ஓகேங்களா? நம்மளுடைய மத்திய அரசு அந்த 16 நாட்டோட ஒப்பந்தம் போட போகிறாங்க. அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா சைனா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, ஜப்பான், மியான்மர் இந்த மாதிரி இருக்கிற 16 நாடுகள் அதில் கலந்துக்குது. இதில் முக்கியமான நாடுகள்லாம் அதெல்லாம் அங்கே வகிக்குது. ஸோ அந்த நாடுகளோட நம்ம போட போகிற அந்த உடன்படிக்கை நிறைய இருக்குது. அது ஒரு பெரிய பட்டியல். அதில் ஒரு முக்கியமான ஒரு 3 விஷயத்தை பற்றி மட்டும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த 3 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாநாட்டில் இந்தியா கலந்துக்கிட்டு கையெழுத்து இட்டுடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயி தன்னுடைய விளை நிலத்திலிருந்து எந்த ஒரு விதையுமே சேகரிக்க முடியாது, அதை பாதுகாத்து வைக்க முடியாது. அப்படி வச்சிருந்தா அது தேச துரோக குற்றமாகவும் அவங்களை எப்போ வேணாலும் கைது செய்யலாம். இது இந்தியா முழுக்க ஒரு சட்டமாகவே அமுல்படுத்தப்படும். அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போனுச்சுன்னா இந்த விதைகள் நம்மளுடைய பாரம்பரிய எல்லா விதை ரகங்களும் ஒரு காலத்தில் அழிஞ்சிடும். ஏன்னா நம்ம சேகரித்து வைக்கலைன்னா எல்லா நேரத்துலையும் நம்ம விதைக்காக அரசுக்கிட்ட போய் கையேந்து நிற்கிற நிலைமை ஏற்படும். ஸோ அதை அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் கல்டிவேட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராப் தான் அவங்க கல்டிவேட் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அந்த கிராப் மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க. அதை தான் நம்ம கல்டிவேட் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் நமக்கு வந்துடும். எந்த விதைகளையுமே நம்ம சேகரிக்க முடியாது. இது ஒரு வகையான ஒப்பந்தம். 2வது ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் பண்ணக்கூடிய எக்ஸைஸ் டியூட்டியை அவங்க ஃப்ரீ பண்ணி விட்டுருவாங்க. அதாவது ₹0. ஸோ இம்போர்ட் பண்ணுறதுக்கு எந்த டாக்ஸுமே கிடையாது. அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னா நம்ம விவசாயி விளைவிக்கிற பொருளை விட நம்ம அதை விட சீப்பாக இம்போர்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி வெங்காயம், பருப்பெல்லாம் இம்போர்ட் பண்ணி நம்ம லோக்கல் மார்க்கெட்டோட ரேட்டை குறைச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது விவசாயிகளுக்கான பொருளை நம்ம கரெக்டான ரேட் கொடுத்து நம்ம வாங்க முடியாது. அதை விட கம்மியான இதில் நம்ம வெளிநாட்டிலேருந்து வாங்க முடியும். அது ரசாயனத்தில் விளைஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கும். அது மாதிரி எல்லா உணவுப் பொருட்களும் நம்மளுடைய சந்தைக்கு வர ஆரம்பிச்சிடும். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த 16 நாட்டில் தயாரிக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இந்திய சந்தையில் அசால்ட்டாக விற்கலாம். அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னா எவ்வளோ மோசமான பொருள் வேணாலும் இங்கே வரும். ஆல்ரெடி நம்ம பாய்காட் சைனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், பி இந்தியன் பை இந்தியன் சொல்கிறோம், சுதேசி பொருட்களை வாங்கணும்னு சொல்கிறோம். இந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கும்போது மத்தியில் இந்த உடன்படிக்கையில் சைனாவும் தான் இருக்குது. ஸோ அவங்களுடைய பொருட்கள் எல்லாமே நம்மளுடைய சந்தைக்கு ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். அதனால எல்லாரும் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய பெரிய டார்கெட் வர ஜூலை மாதம் ஆர்சிஇபியோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் FTA நம்ம சைன் பண்ணக்கூடாது. அதுக்கான விழிப்புணர்வு எல்லா மக்கள்கிட்டையும் ஏற்படுத்துங்க. இந்த ஆர்சிஇபினா என்ன, இந்த மாநாடு எதுக்காக நடக்குது அப்படிங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஸோ இந்த மாநாடு நடக்கக்கூடாது, நடக்க விடக்கூடாது. இந்தியா அதில் கையெழுத்து போடக்கூடாது. அப்படி போட்டால் நம்மளோட இந்தியாவோட எல்லா விஷயமுமே போயிடும். நம்மளுடைய மரபு விஷயமான விவசாயம் முழுக்க விதைகள் சேகரிக்காமையே ஹைபிரிட் சீட்ஸ், GMO சீட்ஸ் எல்லாமே உள்ள எல்லாத்தையுமே அழிக்க ஆரம்பிச்சிடும். நமக்கும் அது கெடுதல். இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.